இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நாம் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 51 அதிகாரம் 11 வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த புதிய நாளிலே மீண்டும் ஒரு விசை உங்களுக்கு என் அன்பின் புது வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த ஆண்டிலே அவருடைய மாறாத கிருபையினாலே தாங்கி வழி நடத்துவாராக. இந்த ஏசாயா 51:11 மாதிரியே இன்னொரு வசனமும் அதே ஏசாயாவில் இருக்குது. நம்ம வாசிக்கலாம். 35 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷமும் மகிழ்ச்சி, இந்த வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆக தேவன் அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால், நாம் ஆனந்த களிப்புடன் பாடுகிறவர்களாக, நாம் நித்திய மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிறவர்களாக, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் அடைய வேண்டும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் மிக சுருக்கமாக தியானித்து நாம் தொடர்ந்து நாம் அடுத்த பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்வோமாக. இங்கே நாம் 10 வசனத்திலே நாம் ஆனந்த களிப்பு, நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்கின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஆனந்த களிப்பு என்று நாம் சொல்லும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்துல 30 சங்கீதத்திலே 11 வசனத்திலே தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 30 சங்கீதம் 11 வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் கட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இங்கே இந்த 30 சங்கீதத்திலே 11 வசனத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து வந்த பாதைகளை அவர் அங்க சொல்றாரு. இது தாவீதின் சங்கீதம். இந்த தாவீதின் சங்கீதத்துல அவர் சொல்றார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன். பழைய ஏற்பாட்டுல அதிகமான பாடுகளை உபத்திரவங்களை சந்தித்த மனிதர்கள் யாருன்னா 2 பேர். ஒன்று யோபு. அவங்கள மாதிரி ஒரு பாட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கவே முடியாது. 2வது தாவீது. தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமையிலே அவன் ஓடி ஒளிகிற மிக ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை. இந்த தாவீது சொல்றாரு, தேவன் என்னை எப்படி மாற்றினார், என்னுடைய புலம்பலை எப்படி மாற்றினாரா, ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன். சத்துரு நமக்கு அதிகமான வேதனைகளை கொண்டு வந்து அதன் மூலமாக நம்மை புலம்புகிறவராக மாற்றுவது சாத்தானுடைய ஒரு தாக்குதலா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையா நடக்குமா அல்லது நன்மைக்கு ஏதுவா நடக்குமான்னு சொன்னா, நாம் ரோமர்களின் நிருபத்திலே 8 அதிகாரத்திலே 28 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்கிற நாம் மிக கவனமாக நாம் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு தேவனுடைய சத்தியம் என்ன என்றால், உங்களுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மையாக நடக்கிறது என்று பைபிள் சொல்லுதா அல்லது நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு சொல்லுதா? எப்படி நடக்குதா? அந்த ரோமர் 8:28 நீங்க வாசித்தீங்கன்னா சகலமும் நன்மையாக நடக்கிறது அப்படின்னு போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக
நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. சகலமும் நன்மையா நடக்கல. ஏன் நம்முடைய வாழ்க்கையில புலம்பல்? சில வேளைகளில நம்ம எதிர்பாராத அல்லது நம்ம விரும்பத்தகாத அல்லது நம்ம வேதனைப்படுத்துகிற ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருது. உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நீங்கள் இருக்கிற வண்ணமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றிக்கான முதல் படி அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை அனுமதிக்கின்றாரோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு எதற்கு எதுவா இருக்குது? அது எதற்கு எதுவா இருக்குது? ஆகவே சகலமும் ஆசீர்வாதமாக அல்ல, சகலமும் நன்மையாக அல்ல. ஆனால் சில வேளைகளிலே நாம் விரும்பத்தகாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? நான் ஆண்டவரைத்தானே நான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவரைத்தானே நான் தேடி ஓடுறேன், ஆண்டவரை தேடி ஓடினாலும் என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு புலம்புகிற ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில? அங்கே தாவீது சொல்றார், என்னுடைய வாழ்க்கையில ரெட்டு என்னுடைய உடுப்பா இருந்தது என்று சொல்லி. ரெட்டை போர்த்தி கொள்ளுதல் என்ன? சாப்பிடாம உபவாசத்தோடு கூட சாம்பலிலே கிடக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகள் வரும் பொழுது, அதிகமான போராட்டங்கள் வரும் பொழுது யூதர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவங்க ரெட்டை உடுத்தி கொண்டு, ரெட்டுங்கிறது ஒரு ரொம்ப தங்களை தாழ்மைப்படுத்துகிற ஒடுக்குகிற ஒரு சணல் நூல் மாதிரியான ஒரு அது ஒரு சௌகரியமான ஒரு உடை அல்ல. அது அவர்களை வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உடை தான் ரெட்டு. அதை மேல போர்த்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்க? சாப்பிடாம கிடப்பாங்க. எப்போ தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை தீருதோ அப்பதான் அந்த ரெட்டை அவங்க என்ன செய்வாங்க? களைந்து போடுவாங்க. இங்கே தாவீது 30வது சங்கீதத்திலே 11வது வசனத்திலே திரும்ப வாசிங்கம்மா. சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு, என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் நடப்பதில்லை. இதை நீங்க நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க. டைரி வச்சிருக்கிறவங்க எழுதிக்கிடுங்க. தேவன் அனுமதிக்காம உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது. ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் உங்க வாழ்க்கையில நடக்காது. இதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சு. இரண்டாவது, தேவன் அதை அனுமதிக்கிறார் என்றால் அது என்னுடைய வாழ்க்கையில எதற்கு எதுவா இருக்குது? ஒரு நன்மையை நான் பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக. ஒருவேளை அது புலம்பலின் பாதையா இருக்கலாம், அல்லது அது ரெட்டை நாம் உடுத்துக்கொண்டு நாம் வேதனையோடு காணப்படுகிற ஒரு காலகட்டமா இருக்கலாம். நாம் புலம்பலிலே வாசிக்கிறோம், அவர் மனப்பூர்வமாக மனுபுத்திரரை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வரணும், வேதனை வரணும்னு சொல்லி அவர் நினைக்கிற தேவன் அல்ல. அப்ப ஏன் என் வாழ்க்கையில தேவன் வேதனையை அனுபவிக்கிறார்? அவர் அதை விரும்பலன்னு சொல்றீங்க. அவர் மனப்பூர்வமா என் வாழ்க்கையில கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில அவர் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார்? அல்லது ஏன் என்னுடைய வாழ்க்கையில புலம்பலை அவர் அனுமதிக்கிறார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு ரகசியம்தான். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிற நோக்கம், அவருடைய சாயலை நீங்களும் நான் என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும். அவருடைய சாயலை நீங்களும் நான் என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும். அவருடைய சாயலை பிரதிபலிக்கணும் அப்படின்னா, இந்த தங்க ஆசாரி இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா தங்கத்தை உருக்குவாங்க. தங்கத்தை உருக்கும் போது அந்த முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு களிம்பா வருமா, அதையெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த தங்கத்தை ஒரு பயனுள்ள ஒரு ஆபரணமாக அதை உருவாக்குவதற்கு அவங்க அதை உருக்கும் போது முதல்ல அதுல உள்ள இதெல்லாம் எடுக்கிறாங்க. எப்போ அந்த தணலை அல்லது அந்த வெப்பத்தை அவங்க நிறுத்துவாங்க அப்படின்னா, எப்போ அவங்க முகம் அந்த தங்கத்துல தெரியுதோ அப்போ அவங்க என்ன செய்வாங்க? தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் சில பிரச்சனைகளை அனுமதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சாயலை நாம எப்போ வெளிப்படுத்துறோமோ அப்போ அவர் அந்த சோதனை அவர் என்ன செஞ்சிடறாரு? எடுத்துறாரு. அப்போ இங்க கேள்வி என்ன? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுமதிக்கும் பொழுது ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எதுக்கு என்று சொல்லி நாம் தேவனோட போராடுகிறதற்கு பதிலாக, ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு என்னுடைய வாழ்க்கையிலே நீர் இந்த பிரச்சனையை நீர் அனுமதிக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி
நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய குயவன், அவருடைய கரத்துல ஒரு களிமண்ணை போல நீங்க ஒப்பு கொடுங்க, அழகான பாத்திரமா வணைவார். ஒரு பொண்ணை போல அவர் ஒரு ஆசாரியராக உட்கார்ந்து நம்மளை சுத்திகரிக்கும் போது அவருடைய கைகளில் ஒப்பு கொடுங்க, அருமையான ஒரு அணிகலனாக, விலையேற பெற்ற ஒரு அணிகலனாக தேவன் நம்மை உருவாக்குவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் தேவன் அனுமதிக்கிறார். அது நான் என்னுடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக. எந்த நன்மை? முதலாவது, தேவ சாயலை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக தேவன் என்னை நடத்துகிறார். அநேக வேளைகளை நம்ம என்ன செய்வோம்? சாத்தான புதுக்கி பழிய போடுவோம். சாத்தான் தான் இவ்வளவுக்கும் காரணம் ஐயா, பிசாசு போட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்துறான். அல்லது என்ன நினைப்பான்? பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ வச்சுட்டான் ஐயா, நம்ம வீட்டுக்கு என்ன வச்சுட்டான்? பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ வச்சுட்டான், அதனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. அதுக்கு ஏத்த மாதிரி உலகத்தாள்கள் வந்து சொல்லுவான், நீ அங்க தாயத்தை கட்டு, நீ அந்த சோசியக்காரனை போய் பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிடுவான். அல்லது அந்த குறிகாரனை பார்த்தா சொல்லுவான். சிலர் வீடுகளில் ஜெபம் பண்ணும் போது கேட்பாங்க, ஐயா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கேட்பாங்க, ஐயா ஏதாவது தெரியுதா, ஐயா ஏதாவது தெரியுதா? அவங்களுக்கு பிரச்சனை என்ன? பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ செஞ்சிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை நான் இந்த நாளில கூட, இந்த புதிய ஆண்டிலே நீங்க உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். நாம் அதே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? உங்களுடைய வாழ்க்கையில இதை விட பெரிய ஒரு பாடுகள் வந்துட போறதில்ல. உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாச மோசம், பட்டயம், இந்த காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 37ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. அடுத்து நீங்கள் எழுதி கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க அதிகமான சோதனையின் வழியாக, வேதனையின் வழியாக கடந்து போகும் பொழுது, முதலாவது நான் சொன்னேன், தேவன் அனுமதிக்காம உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, தேவனுக்கு தெரியாம எதுவும் நடக்கல. இரண்டாவது, அது நன்மைக்கு எதுவாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நன்மையா நடக்காம இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியங்கள் நீங்கள் தேவன் மேல விசுவாசமா இருந்தா அது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக நடத்தும். மூன்றாவது, அந்த பிரச்சனையான வேளைகளிலே தேவன் உங்களை நேசிக்கிறாருங்கிறத மட்டும் நீங்க மறந்து போயிடாதீங்க. அந்த பிரச்சனையான வேளைகள்ல ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டது போல இருக்கலாம். திடீர்னு இந்த கரு மேகங்கள் அப்படியே மழைக்காக வானத்தை சூழ்ந்திருக்கும் போது சூரியன் என்ன செஞ்சு போகும்? மறைஞ்சு போயிடும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, ஆண்டவர் இருக்கிறாரா? நம்ம பண்ண ஜெபம்லாம் கேட்கப்பட்டுச்சா? ஆண்டவரே ஆண்டவரே நம்ம ஓடணுமே, அதெல்லாம் வீணா போச்சுதோ என்று நாம் திகைக்கிற அளவுக்கு காரியங்கள் நடக்கான ஒரு காரியம், தேவன் உங்களை நேசித்து கொண்டுதான் இருக்கிறார். இங்கே நாம் 37ஆம் வசனத்திலே இவை எல்லாவற்றிலேயும் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர் நம்மளை என்ன செய்து கொண்டே இருக்கிறாரா? அன்பு கூர்ந்து கொண்டே தான் இருக்கிறார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. சில வேளைகளில் விசுவாசியுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும்போது சாட்சி சொல்றதுக்கு ஆளா வருவாங்க. இப்போ கூட சாட்சி சொல்றதுக்கு யாராவது வர்றீங்கன்னா எத்தனை பேர் உற்சாகமா வரிசையில வந்து நிற்பீங்க, எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல காரியம்தான். ஆனா அதே சாட்சி சொல்றவங்க அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, அவங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் தலைகீழா மாறும்போது, அவங்களுடைய அந்த சாட்சி சொன்ன அந்த வேகம், அந்த போட்ட அல்லேலியா ஸ்பீடெல்லாம் என்ன செஞ்சு போகும்? காணாம போயிடும். அதெல்லாம் சரிதான் பிரதர், ஆனா இன்னைக்கு என்ன நடக்குன்னே தெரியலையே. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய கரத்திலிருந்து நாம் நன்மையை பெறும் பொழுது, தேவனுடைய கரத்திலிருந்து எதையும் பெறுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, மனப்பூர்வமாக நம்மை சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆனா அந்த சூழ்நிலையில தேவன் என்னை நேசிக்கிறாருங்கிறத நம்முடைய இதயத்துல சொல்லிட்டே இருக்கணும். இந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னை சாத்தான் சொல்லுவான், ஆண்டவரை நீ பின்பற்றாத, ஆண்டவரை பின்பற்றுவது விருதா, ஆண்டவரை பின்பற்றி உனக்கு என்ன பிரயோஜனம்? உன் பாடு தீர்ந்துட்டா, உன் கஷ்டம் மாறிட்டா, பார் எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு வேதனை, ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடினியே, உனக்கு என்ன கிடைச்சது?
ஆனா அந்த நேரத்துல சாத்தானை பார்த்து சொல்லுங்க, எனக்கு அருமையான தேவன் இந்த சூழ்நிலையிலும் அவர் என் மேல வச்ச அன்பு என்ன செய்யல, மாறவில்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாதது, என்றும் மாறாது. ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு மாறாத அன்பு. ஒரு ரகசியத்தை இந்த நாளில் நீங்க உங்களுடைய இருதயங்களை பதித்துக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நீங்க அவருக்கு காணிக்க கொடுத்ததுனால அவர் உங்களை நேசிக்கல, நீங்க அவருக்கு ஊழியம் செஞ்சதுனால அவர் உங்களை நேசிக்கல, அல்லது நீங்க வேற ஏதோ ஒண்ணு அவருக்காக செஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அவர் உங்களை நேசிக்கல. ஆனா பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால், நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செய்தாரா, வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவை அவர் சிலுவையிலே அவர் மரிக்க பண்ணினதினாலே தேவன் நம்மேல அன்பு கூர்ந்தார். எப்போ? நாம் தேவனை தேடவில்லை, நாம் தேவன் யார் என்று நமக்கு தெரியாது, தேவனை அறியாத அந்த நாட்களிலே நம்ம விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக தேவனுக்கு விரோதமான ஒரு ஓட்டத்தை இந்த பூமியிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்தார். அப்ப தேவன் நம்மேல வச்ச அன்பு எப்போ அப்படின்னா, நாம தேவனை தேடல, அவர் தான் நம்மளை தேடி வந்தார். நாம தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே அந்த அன்பு மாறாத அன்பு. ஆண்டவர் உங்க மேல வைக்கிற அன்பு மாறாத அன்பு. சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஆண்டவரை நேசிக்காம இருக்கலாம், ஆனா ஒரு காரியம், தேவன் உங்களை நேசிக்கிறார், அதை மறந்து போயிடாதீங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஏன் என் வாழ்க்கையில இந்த ஏமாற்றம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த தோல்வி, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த புலம்பல், இந்த வேதனை, இந்த அவமானம், பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு பதில் தான், நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இப்பவும் நான் விசுவாசிக்கிறேன், இந்த சூழ்நிலையிலும் நீர் என்மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாத அன்பு ஆண்டவரே. ஆண்டவர், நீர் என்மேல வைத்திருக்கிற அன்பு உண்மையான அன்பு ஆண்டவரே. நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு சில வேளைகள்ல கூடும், சில வேளைகள் என்ன செஞ்சிரும், குறைஞ்சிரும் ஆண்டவரே. ஆனா நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு மாறாத அன்பு. அந்த கஷ்டமான வேளையில அதை சொல்லி பாருங்க, அந்த துக்கமான வேளையில அதை சொல்லி பாருங்க, அந்த புலம்பலான அந்த சூழ்நிலையில அந்த ரெட்டை நீங்கள் கட்டி கொண்டு சாப்பிடக்கூட மனமற்ற வேளையில நீங்க நொறுங்கி போய் கிடக்கிற வேளையில அதை சொல்லி பாருங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் நீர் என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையான அன்பு ஆண்டவரே. நீங்க தான் என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையான அன்பு. இந்த வார்த்தையை நீங்கள் எப்பொழுது சொல்லுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் என்ன செய்கிறோமா, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த ஜெயம் எங்க இருக்குது அப்படின்னா, எல்லாம் சாதகமா நடக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லி சாட்சி சொல்லுற நேரத்துல அல்ல, எல்லாமே நமக்கு எதிராக நடக்கும்போது, ஆண்டவரே இப்பவும் நான் நம்புறேன், இப்பவும் நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்மேல் வச்சிருக்கிற அன்பு மாறாத அன்பு. சொல்லி பாருங்க, அந்த பிரச்சனையில உங்க முகம் எப்படி பிரகாசிக்குது பாருங்க, உங்க இருதயத்துல எவ்வளவு சந்தோஷம் வருது பாருங்க, நீங்க உங்களுடைய உதடுகளில தேவனை துதிக்கிற துதி எப்படி வருதுன்னு பாருங்க. அநேக வேளைகள்ல எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம கோவப்படுறோம், நம்ம முறுமுறுக்கிறோம், தேவனை சந்தேகப்படுறோம், வேதம் வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, சபைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, சபையில உள்ளவங்களை திட்டுறோம். நம்ம கோபம்ல யார் மேல காட்டுவோம், நம்ம கோபம்ல யார் மேல காட்டுவோம், யார் நம்மை நடத்துகிறாங்களோ அவங்க மேலதான் காட்டுவோம். நம்ம கோபம் வந்துட்டுனா யார் மேல காட்டுவோம். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்மேல் வைத்திருக்கிற அன்பு உண்மையான அன்பு. அப்போ நிச்சயமாக நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்களும் கூட சொல்ல முடியும், தாவீதை போல, என்னுடைய புலம்பலை எப்படி மாற்றினீர் ஆண்டவரே, ஆனந்த களிப்ப. இந்த ரெட்டை களைந்து போட்டு அவர் என்ன செய்தாரா, ரெட்டை களைந்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். பாத்தீங்களா, சில வேளைகளை நம்ம நினைக்கிறோம், எப்படி ஆபகு கால அத்திமரம் துளிர் விடாம போனாலும், ஆட்டு மந்த முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன், எப்படி சொல்ல முடியுது? இங்க தாவீது சொல்றாரு, தாவீது என்ன சொல்றாரு, ரெட்டை களைந்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்ன செய்தீர், இடை கட்டினீர். 63ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல தாவீது சொல்றாரு பாருங்க,
சங்கீதம் 63 வசனம் 5ஆம் வசனம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆனந்த களிப்பு. இங்க 63ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல பாக்குறோம், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை என்ன செய்யுமா? தேவனை துதிக்க முடியுதா? காலையில் எழும்பி தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? பிரச்சனையான வேலைகளை தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? துதிக்க முடியுதா? இங்க தாவீது சொல்றாரு, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். இன்னைக்கு 1ஆம் தேதி. எத்தனை பேர் வீட்டுல சிக்கன் பிரியாணி எனக்கு தெரியாது, எத்தனை பேர் வீட்டுல மட்டன் பிரியாணி எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு பிடி பிடிச்சிட்டு மத்தியானம் ஒரு தூக்கம் போடுவோம் பாருங்க. தாவீது சொல்றான், அந்த நிணத்தையும் கொழுப்பையும் உண்டு என் ஆத்துமா திருப்தியானதை போல என் உதடுகள் என்ன செய்யுமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உண்மை என்ன செய்வேன்? தேவனை துதிக்கிற துதி நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்பட வேண்டும். 34ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலே தாவீது என்ன சொல்றார் பாருங்க. சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போ இருக்குமா? 1ஆம் தேதி மட்டுமா? அடுத்த வருஷம் 1ஆம் தேதி தானே பார்க்கணும். எப்போதும் அந்த 1ஆம் வசனத்துக்கு மேல ஒரு பிராக்கெட்டுக்குள்ள என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. அந்த 34ஆம் சங்கீதத்துக்கும் 1ஆம் வசனத்துக்கும் இடையில அந்த அடைப்பு குறிக்குள்ள என்ன போட்டிருக்கு பாருங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். என்ன செஞ்சாங்களா? தாவீது என்ன செஞ்சாங்க? துரத்தி விட்டாங்க. தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிடுறதுக்கு சரியான சாப்பாடு கிடையாது, மழை பெஞ்சா வெயில் அடிச்சா பனிக்கு சரியான இடம் கிடையாது. அந்த மாதிரி யாராவது நம்ம இருந்தோம்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி. எவ்வளவு நல்ல வீட்டுல உட்கார்ந்துருக்கோம், கரண்ட் இருக்கிற நல்ல வீடு தான், நல்ல ஃபேன்ல தான் உட்கார்ந்துருக்கோம். யாரும் நம்மளை துரத்தி விடலை, யாருக்கிட்டையும் வேஷம் போட்டு சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுற நிலைமை இல்லை. துரத்தி விடப்படுகையில் பாடுற பாட்டு என்ன தெரியுமா? கர்த்தரை நான் ஆனந்த களிப்பு. ஆண்டவர் சொன்னார் யோவான்ல, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து. எத்தனை நேரங்கள்ல சந்தோஷத்தை இழந்துடுறாங்க. எரிச்சல் வந்துருது, கோபம் வந்துருது இல்லையா? நம்ம எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு நிலைமைக்கு தேவன் நம்மை கொண்டு செல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த புதிய ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்யறாரா? எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நான் வாசிக்கிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆனந்த களிப்பாக மகிழுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனந்த களிப்பாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆனந்த களிப்பாக நம்ம மகிழுவதற்கு அவர் என்ன செய்யறாரா? அவர் என்ன பண்றாரா? அவர்கள் துக்கத்தை எப்படி மாற்றாரா? சந்தோஷமாக மாற்றி. அப்ப துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அப்படின்னா நாம ஏன் துக்கத்தோட இருக்கணும்? என்னுடைய தேவன் யாரு? துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அவர்கிட்ட நீங்க தண்ணீரை கொடுத்தீங்கன்னா தண்ணீரை எப்படி மாத்துவாரு? எப்படி மாத்துவாரு? திராட்சரசமாக மாத்துவாரு. மாறாவா? ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றுவார் இல்லையா? நம்ம ஊர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாம்பார் இல்லையா, அப்புறம் ரசம் எல்லாம் ஊத்துவாங்க. கடைசி பந்திக்கு போனீங்கன்னா எது சாம்பார் எது ரசம்னே தெரியாது. ஆனா ஆண்டவர் அந்த வீட்டுல இருந்தார்னா முந்தின ரசத்தின் ருசியை விட பிந்தின ரசத்தின் ருசி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மிகுந்த ருசி உள்ளதா இருந்துச்சு. அப்போ நம்முடைய தேவன் யார்? துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஒரு தேவன். நம்முடைய தேவன் யாருங்கிறத நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்கிற அந்த அறிவின் மூலமா தான் நம்ம விடுதலையா ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வளர்ச்சி, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய சந்தோஷம் எங்க இருக்குன்னா, தேவன் யார், எப்படிப்பட்டவர்ங்கிறத நம்ம நன்றாக அறிந்திருப்போம் என்றா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பவுமே நம்ம சந்தோஷம் உள்ளவங்களா இருப்போம்.
எப்பவுமே நம்ம ஆனந்த களிப்புள்ளவங்களா இருப்போம். எப்பவும் தேவனை துதிக்கிற துதியா இருக்கும். ஒருவேளை நம்ம துரத்தி விடப்படுகிறவர்களாய் காணப்பட்டாலும், தாவீதை கொல்றதுக்காக துரத்துறாங்க. இவன் என்ன சொல்லிட்டு ஓடுறான்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில். பின்னால எல்லாம் படைகள் விரட்டுது, உயிருக்கு பயந்து ஓடுறான். கர்த்தர் நல்லவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்ட்டு ஓடுறான். ஓட முடியுமா? உயிருக்கு பயந்து ஓடுறான். ஐயா ஆண்டவரே காப்பாத்தும் காப்பாத்தும், கொல்ல வாரானே அப்படின்னு பாடல. கர்த்தரை நான் எக்காலத்திலும் துக்கத்தை மாற்றுகிறவர். தாவீது கடைசி வரைக்கும் காட்டிலே தானே இருந்தான். கடைசி வரைக்கும் அந்த சவுலின் பட்டயத்துக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருந்தான்ல, ஓடலையா? அப்ப என்ன நடந்துச்சு? ஒரு நாள் வந்தது. கடைசியா ஒரு காரியத்தை குறித்துக் கொள்ளுங்க. தேவன் உடைய வாழ்க்கையில் அந்த துக்கத்தை சஞ்சலத்தை மாற்றுவதற்கென்று அவர் ஒரு சமயத்தை காலத்தை குறித்திருக்கிறார். அது நீங்க எதிர்பார்க்கிற நேரம் அல்ல. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குறித்த நேரம் வரும் பொழுது உங்களுடைய சஞ்சலத்தை, உங்களுடைய தவிப்பை, உங்களுடைய துக்கத்தை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தேவன் குறித்திருந்த காலத்திலே என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நமக்கு ரொம்ப லேட்டா இருக்குது. என்னையா இது 100 வயசுல ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை. ஆனா தேவன் அதை சொல்றாரு. அது எப்படிப்பட்ட காலமா? நாம நினைக்கிற நேரத்துல அல்ல, அவர் அதற்கென்று ஒரு சமயத்தை காலத்தை நம்முடைய வாழ்க்கையில குறித்திருக்கிறார். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இதை நம்ம அறியாதனாலதான் நம்ம காலத்துக்கு முன்னாகவே புலம்புகிறவர்களா இருக்கிறோம், நம்ம குழம்புகிறவர்களா இருக்கிறோம், விசுவாசத்தை மறுதலிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க, தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை, ஒரு சமயத்தை அவர் உங்களுடைய வாழ்க்கையில குறித்து வைத்திருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க எழுதிக்கிடுங்க. தேவன் உங்களை அன்பா இருக்கிறாருங்கிறத எழுதுனீங்களே, இதை எழுதுங்க. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு, உங்களுடைய நிந்தையை மாற்றுவதற்கு, உங்களுடைய வேதனையை மாற்றுவதற்கு, உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, உங்களுடைய தலையை உயர்த்துவதற்கு தேவன் ஒரு நேரத்தை, ஒரு சமயத்தை, ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிற. வேதம் சொல்லுது, தேவன் குறித்திருந்த காலத்தில். போட்டிருக்கா இல்லையா? தேவன் குறித்திருந்த காலம் இருக்கு இல்லையா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடிய ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் குறித்திருந்த காலம் வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். நீங்க தேவன் குறித்திருக்க அந்த காலம் வரைக்கும் நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த 2 காரியம் இருந்தாதான் தேவனுடைய பூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். தேவன் அந்த குறித்த வேலை வரணும்னா அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை, அவன் விசுவாசத்திலே வல்லவனா இருந்தான். அப்ப தேவன் எனக்கென்று ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே தேவனுடைய தலையை உயர்த்துவார். அது வரைக்கும் பானபாத்திரக்காரன் மறந்துட்டான், 2 வருஷம் மறந்துட்டான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி யோசேப்பு பானபாத்திரக்காரனை மீண்டும் அந்த அரசாங்க வேலையில ராஜாவுக்கு பக்கத்துல உட்கார்றதுக்கான காரியத்தை பண்ணி விட்டுருக்கிறான். மறந்துட்டான். ஏன் மறந்துட்டான்? தேவன் குறித்த வேலை வரல. தேவன் அனுமதித்த அந்த காலம் வரைக்கும் அந்த சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா 2 வருடம் கழித்த பின்பு அதே சிறைச்சாலையில இருந்து சிங்காசனத்துக்கு தேவன் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் குறித்திருந்த வேலைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காத்திருக்க முடியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு சகோதரனே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம் உண்டு. தேவன் குறித்திருந்த காலத்துக்கு நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. தேவன் குறித்திருந்த காலத்துக்கு முன்னால நடக்கணும்னு நினைச்சா நான் முறுமுறுக்கிறவங்களா, பொறுமை இழந்தவர்களா, நம்பிக்கை இல்லாதவர்களா, அழுது புலம்புகிறவர்களா இருக்கும். ஆனால் தேவன் யார்? பிரசங்கி சொல்றாரு, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே பெர்ஃபெக்டா பண்ற தேவன் சொல்ற. பெர்ஃபெக்டா பண்ற தேவன். அந்த அருமையான தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, அவர் என்ன உங்களுடைய வாழ்க்கையில சொன்னாரோ
அதை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர். தாம் சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் தவறவில்லை என்று வேதம் சொல்லுது. தரையிலே விழவில்லை என்று சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. கடந்து வரும் பொழுது நீங்க விசுவாசத்தோட பிடிக்கணும். எடுத்துக்கொள்கிற எல்லாரும் அதை விசுவாசத்தோட எடுத்துக்கொள்றாங்களா? தேவன் தான் அறிவார். உங்களுடைய இருதயம் தான் அறியும். போன வருஷம் உங்களுடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐயோ எனக்கு தெரியலையே, அந்த கார்டு எங்க போச்சுன்னே தெரியலையே. விசுவாசம் இருக்குதா? இல்ல. விசுவாசம் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாம போயிடும். ஆனா விசுவாசத்தோட தேவன் எனக்காக அவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒரு புது வருடத்துக்குள்ள போகும் பொழுது ஒரு தேவனுடைய வசனத்தை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் விரும்புகிறார். அந்த தேவனுடைய வசனத்தை, அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நாம் அந்த ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு முன்பாக கொடுக்கிறார். நீங்க அதை விசுவாசத்தோட உரிமை பாராட்ட வேண்டும். அதை நீங்க சாதாரணமா எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதாரணமான வசனம். அது ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் சொல்லி, அது தேவன் எனக்காக கொடுக்கிறார், அது தேவன் என்னை வழிநடத்தும்படியாய் கொடுக்கக்கூடிய அந்த ஜீவ வார்த்தை என்று சொல்லி நீங்க அதை விசுவாசத்தோட பற்றி கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வல்லமையான கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார். இங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, அதே வசனத்தை பாருங்க, கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். உரைத்தபடியே உடைய வாழ்க்கையில அவர் என்ன சொல்றாரு அதை செய்கிறவர். ஆண்டவரே இதை நீர் சொன்னீர், என்னுடைய வாழ்க்கையில நீர் நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்க ஊக்கமா ஜெபிக்கணும். நீங்க போராடி ஜெபிக்கணும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. அதை உங்களுடைய பிரச்சனையான வேலைகள்ல அந்த வாக்குத்தத்த வசனத்தை தூக்கி வச்சு, ஆண்டவரே நீங்க இப்படி சொன்னீங்களப்பா, நீர் உண்மையுள்ள தேவன், ஒரு புதிய ஆண்டை நான் ஆரம்பிக்கும் போது உங்க வசனத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே. தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் விசுவாசத்தோட உடைய சமூகத்துல நான் கேட்கிற ஆண்டவரேன்னு சொல்லி உடைய இருதயத்தை ஊற்றி அண்ணால போல நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பதான் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய வசனத்தை, கர்த்தர் உங்களோடு பேசின அவருடைய வசனத்தை உரிமை பாராட்டி சொல்லுங்க. வேதம் சொல்லுது, தாம் சொல்லி இருந்தபடி தாம் உரைத்தபடி செய்கிறார். அதனால முன்னால தேவனுடைய வார்த்தைகளை எடுப்பது என்பது சாதாரண காரியம் இல்ல. ஆனா நீங்க ஜெபத்தோட, நீங்க விசுவாசத்தோட நீங்கள் அதை உரிமை பாராட்டுவீர்கள் என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தாம் சொன்னதை செய்தவர், உரைத்ததை நிறைவேற்றினவர், உடைய வாழ்க்கையில் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டிலும் கூட ஒரு ஆனந்த களிப்புள்ள ஒரு வாழ்க்கையை உடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுவதற்கு எதுவாக நீங்கள் தேவனை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. முதலாவது நான் என்ன சொன்னேன்? உடைய வாழ்க்கையில தேவன் எல்லாம் எதுக்கு எதுவ அனுமதிக்கிறார். தேவன் உங்களுடைய தேவனை அனுமதிக்காம எது உங்க வாழ்க்கையில அது அனுமதிக்கிற காரியம் எதற்காக நடக்குது? நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. மூன்றாவது என்ன சொன்ன? மூணாவது என்ன பார்த்தோம்? நேசிக்கிறார். உங்களுடைய பிரச்சனையான சூழ்நிலைகள்ல நீங்க உறுதியா அறிக்கை செய்ய வேண்டிய காரியம், இந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னை நேசிக்கிறார். சாத்தா சொல்லுவோம், ஆண்டவர் உன்னை நேசிக்கல, ஆண்டவரை பின்பற்றாத, ஆண்டவருடைய சபைக்கு போகாத, பைபிள் படிக்காத, விட்டு ஆண்டவரை இல்ல. அந்த சூழ்நிலை தேவன் உங்களை என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். அடுத்து என்ன சொன்னா? கடைசி என்ன பார்த்தோம்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமயத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை நாம நினைக்கிற நேரம் அல்ல, அவர் நமக்குன்னு ஒரு சமயத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். அதை நாம் விசுவாசிப்போம் என்றால் நிச்சயமா நம்ம எப்படி இருப்போம்? விசுவாசத்தோட பொறுமை உள்ளவர்களா இருப்போம். வாக்குத்தத்தமான வசனங்களை உரிமை பாராட்டி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருப்போம். நிச்சயமா ஆனந்த களிப்புள்ளவர்களாக நம்ம எப்பொழுதும் நம்ம காணப்படுகிறவர்களா இருப்போம். நம்ம துரத்தி விட்டா கூட நம்ம எப்படி இருப்போம்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. ஒரு ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு நாம் இப்பொழுது அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போவோம். நாம் முழங்கால் படியிடலாம். நம்மிலே யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம்.